ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மாஸ்க் மன்னன் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான்லேருந்து வேறு லெவலில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அண்ட் இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் சமயத்தில் அமேசான்லேருந்து இப்படி ஒரு ஜாப் வேகன்சி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அது என்ன ஜாப் வேகன்சி, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டெமோ வீடியோ நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் இன்னும் மாஸ்க் மன்னன் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் வழக்கமாக நம்ம சேனலில் எல்லா விதமான டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்குக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ எல்லாமே நம்ம வந்து பண்ணி காமிச்சிட்ருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலில் இன்டச்சில் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் வந்து வேறு லெவலில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அமேசான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2021 பார்ட் டைமாகவும் நீங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கலாம். ஃபுல் டைமாகவும் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். ஓவர் டைமாகவும் பண்ணணும்னா அப்படியே நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜாப் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணணும் அப்படிங்கிறனால உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் டைமாக பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், ஃபுல் டைமாக பண்ணிக்கலாம். ஓவர் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி உண்டு அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். உடனடியாக வேலை உங்களுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே தேவையில்லை. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ வீட்டில் இருந்தே வேலை, அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மூலமாக இந்த நோட்டிஃபிகேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க் எப்படி இருக்கும் தெளிவாக இந்த டெமோ வீடியோ மூலமாக பண்ணி காணிக்கிறேன். நீங்கள் அது மாதிரி பண்ணி அப்ளை பண்ணிங்கனாலே பக்காவாக அப்ளை பண்ணிடலாம். ஜாபும் உங்களுக்கு கிடச்சிரும். நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே அந்த வெப்சைட் எப்படி இருக்குங்கிறத ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஸோ அமேசான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட். ஸோ அந்த ஜாப் வேகன்சி என்ன அப்படிங்கிற எல்லாமே தெளிவாக இந்த லிங்க்லேயே இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதோட போஸ்ட் நேம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட். ஸோ ரோல் செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட்டுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற தெளிவான விஷயங்கள் அமேசான்லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். எஜுகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி கிராஜுவேட் இன் எனி ஸ்பெஷலைசேஷன். ஸோ இதில் ஒரு இதில் வந்து டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர்ஸ் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா எனி பாஸ் அவுட் நீங்கள் எப்போ வேணாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 முதல் 31,000 வரை நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். யார் வேணாலும் இந்தியாவில் எங்கே உள்ளவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் பேஜ் உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறது நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அந்த வெப்சைட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஜுகேஷன் என்ன வேணும், இயர்ஸ் ஆஃப் பாஸ்ட், சேலரி, ஜாப் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு வெப்சைட் பேஜாக இருந்தாலும் கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கோம். ஸோ யூனிக் வியூவர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் 0 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் படிக்கிற முன்னாடி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிற பார்த்துடலாம். திஸ் இன்க்ளூட் பட் இஸ் நாட் லிமிட்டட். ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும், அந்த லிமிட் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. த செல்லர் சப்போர்ட் அசோசியேட் டெமான்ஸ்ட்ரேட் எண்ட் டு எண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் எவரி செல்லர் இன்ட்ராக்ஷன் கப்புள்டு வித் ப்ரோஆக்டிவ் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ப்ரொவைட் எக்ஸப்ஷனல் சப்போர்ட் டு செல்லர்ஸ். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் செல்லர் அசோசியேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்க இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் 0 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சொன்ன மாதிரி தான் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் அப்ளை பண்ணலாம். எக்ஸலண்ட் ரைட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் வந்து எக்ஸலண்ட் ரிட்டன், நீங்கள் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால இங்கிலீஷ் அப்படிங்கிற காமன் லாங்குவேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஷிஃப்ட்ஸ் எந்தெந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் டைம் வேலை பார்க்கலாம்னா அது ஜாப் இன்வால்வ் ஒர்க்கிங் இன் 24/7. ஸோ ஃபுல் டைமுமே நீங்கள் வந்து ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட் அண்ட் த ஷிஃப்ட் ஆர் டிக்ளேர்ட் பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட். ஸோ உங்களுக்கு எந்த டைமில் பிஸ்னஸ் வந்து வேலை இருக்குதோ அந்த டைமில் நீங்கள் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீக்லி ஆஃப் ரொட்டேஷனல் 2 consecutive day ஆஃப் இஸ் 5 working days வித்தின் 2 consecutive days ஆஃப். ஸோ 5 working days-உம் 2 ஹாலிடேஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீக்லி ஆஃப் அப்படின்னா எந்த டேஸில் உங்களுக்கு லீவ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரிங் த ஃபஸ்ட்டு 4 month ட்ரைனிங் அண்ட் ட்ரான்சிஷன் நோ அன்பிளான்ட் லீவ்ஸ் ஆர் அலோடு. ஸோ ஃபஸ்ட்டு
4 மந்த்தில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. லீவ்ஸ் கிடையாது, அன்பிளான்டு லீவ்ஸ். அதாவது திடீர்னு இப்போ எனக்கு நாளைக்கு லீவ் வேணும் அப்படிங்கிற லீவ் வந்து உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு லீவ் வேணும் அப்படின்னா பிஃபோர் 1 வீக் நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன எபிலிட்டி வேணும்னா டெஸ்க்டாப், மொபைல் இது எல்லாம் வேணும் சொல்லியிருக்காங்க. ஷுட் ஹவ் பவர் பேக்கப் இன் கேஸ் ஆஃப் பவர் ஷட் டவுன். ஸோ கண்டிப்பாக உங்களோட கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில் பவர் பேக்கப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 100 GB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, எர்கோமானிக் ஃபர்னிச்சர் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட் அப்ளை லிங்க் கிளிக் ஹியர் அப்படிங்கிட்டு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி தான் இருக்கும். அந்த கிளிக் ஹியர் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். டேரெக்டாக அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே போகும். நீங்கள் வேறு எந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அதில் ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற வெரிஃபை பண்ணுறதுக்கு போட் இல்லை, நீங்கள் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறக்க ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். ஸோ இது மாதிரி லோட் ஆகி இந்த பேஜ் டேரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிரும். ஸோ இதில் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த அமேசிங் அண்ட் அமேசானில் இருக்கக்கூடிய வேறு லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஜாப் ரோல் என்ன பார்த்தீங்கன்னா செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட் விச் சொல்லும் போது முதல்ல பார்த்தோம். அது நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு வேணால் டச் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படின்னா அது சேஞ்ச் பண்ண முடியாது. ஜாப் சோர்ஸ் என்ன அப்படிங்கிற பார்த்துடலாம். ஹவு டிட் யூ ஃபைண்ட் அபவுட் திஸ் ஜாப், நீங்கள் எங்கேருந்து இது ஃபைண்ட் பண்ணீங்க, அதாவது எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. அது வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கொடுத்துங்க. நம்ம அதர்ஸில் பார்த்து அதர்ஸ்னு போட்டு அதில் டைப் பண்ணுங்கள். யூடியூப்னு போட்டுட்டு நீங்கள் எந்த சேனலில் பார்த்தீங்க, இப்போ வந்து மாஸ்க் மன்னன் அப்டேட் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப்னு போட்டு அதில் வந்து டாட் வச்சு மாஸ்க் மன்னன் அப்டேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்னு போடலாம், வாட்ஸ்அப்னு போடலாம். ஸோ நான் உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்தனால மாஸ்க் மன்னன் அப்டேட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் பர்சனல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் தான். ஸோ ஃபுல் நேம் போட்டுக்கோங்க, இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. ஃபுல் நேம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் மாஸ்க் மன்னன் டைப் பண்ணுறேன். இது மாதிரி உங்களோட நேம் என்ன இருக்குதோ இனிஷியலோட போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் அகைன் பேக்கில் இனிஷியல் போட்டுக்கோங்க. இமெயில் ஐடி பாருங்கள், என்டர் இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். ஸோ உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர்லாம் இந்த மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுவாங்க, அது கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. செலக்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் மேல் ஃபீமேல், ஐ சூஸ் நாட் டு ஸ்பெசிஃபை. நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ண விரும்பலை அப்படின்னா அதுவும் கொடுத்துக்கலாம். சிட்டிசன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிறவங்கன்னா இந்தியா சிட்டிசன்ஷிப் கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்தியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டீட்டெயில், ஃபுல் அட்ரஸ், ஹவுஸ் நம்பர், ஃப்ளோர், பில்டிங், ஸ்ட்ரீட் என்ன ஃபுல் அட்ரஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துக்கோங்க. கரண்ட் சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்து கரண்ட் ஸ்டேட். ஸோ நான் உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். கரண்ட் ஸ்டேட் பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த ஏரியாவுக்குள்ளே பின்கோடு, இது வந்து சிட்டி எல்லாமே அவங்க வரிசையாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சிட்டி வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட சிட்டிஸ் எல்லாமே அதில் காமிக்கும் தெளிவாக. அதை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் வந்து ஸ்டேட்டு பார்த்துக்கோங்க. நான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட் வந்து கிளிக் பண்ணுறேன். நீங்கள் தமிழ்நாடு இருந்தீங்கன்னா தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கலாம். பின்கோடு பார்த்துக்கோங்க. பின்கோடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுறது சிட்டி எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு இதே மாதிரி சிட்டி டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் வந்து பின்கோடு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பின்கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட பின்கோடு என்னதோ அதுதான் தெளிவாக போடணும். உங்களுக்கு வந்து போஸ்ட் வரும், அதுக்காக தான் வீட்டுக்கு போஸ்டல் அட்ரஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட என்ன கிராஜுவேஷன், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன் கொடுக்குறேன். நீங்கள் 10th + டிப்ளமோனா அது கொடுத்துக்கலாம். 12th 12th கொடுத்துக்கலாம். ஹையஸ்ட் டிகிரி அது கொடுத்துக்கோங்க. இயர்ஸ் ஆஃப் பாசிங், நீங்கள் எப்போ பாஸ் ஆகுனீங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ என்ன படிச்சுட்டு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் டைப் என்ன அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் என்னென்ன உண்டு அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்கோங்க. ஆர் யூ ஒர்க்கிங் கரண்ட்லி, எஸ் ஆர் நோ அப்படின்னா கரண்ட்டாக நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எஸ்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நோனா நோ போட்டுக்கோங்க. நோட்டீஸ் பீரியட், ஆர் யூ ஒர்க்கிங் கரண்ட்லி, இது எல்லாமே எஸ் ஆர் நோ கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயர் ஆர் லாஸ்ட் எம்ப்ளாயர், ஸோ நீங்கள் வந்து கரண்ட்டாக எம்ப்ளாய் இருக்கீங்களா, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத தெளிவாக கேட்டிருப்பாங்க, அது கொடுத்துக்கோங்க. அண்ட் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வித்தின் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க, எப்போ அப்ளை பண்ணுறீங்க கேட்பாங்க. வித்தின் 0 to 15 daysனா 15 days, கேன் ஜாயின் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் பீரியடு. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் மந்த்லி சேலரி, லாஸ்ட் வித்ட்ரான் மந்த்லி சேலரி இன் INR. ஸோ என்னென்ன இருக்குதோ தெளிவாக இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதர் டீட்டெயில்ஸில் டூ யூ ஹேவ் எனி ஆக்டிவ் ஆர் கரண்ட் பேக்லாக்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. வில்லிங் டு ஒர்க் ஓவர் டைம் அஸ் பர் பிஸ்னஸ், எஸ் ஆர் நோனா எஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஆமாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் வில்லிங் டு ஒர்க் இன் ரொட்டேஷனல், எஸ் ஆர் நோ அப்படிங்கிறல எஸ் கொடுத்துக்கோங்க.
ஸோ நீங்கள் எப்போ ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணுறீங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து ரெஸ்பெக்டிவாக ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணி லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் யூ வில்லிங் டு பி இன் ஜாப் தட் மே ரெக்வயர் இன்ட்ராக்டிங் வித் கஸ்டமர் வியா டெலஃபோன் ஆர் இமெயில். அவங்க டெலஃபோன் ஆர் இமெயில் மூலமாக நீங்கள் வந்து கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். அந்த ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எஸ் ஆர் நோ அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. டூ யூ ஹேவ் அ பேன் கார்டுன்னு கேட்டிருக்காங்க. பேன் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. டூ யூ ஹேவ் ஆதார் கார்டு, அதாவது ஆதார் கார்டு தான் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு இருக்கா அப்படிங்கிற கேட்டுக்கோங்க. கிளிக் ஹியர் டு நோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஆதார் கார்டு. அதில் உங்களோட ஆதார் கார்டு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, மொபைல் நம்பர்லாம் அட்டாச் ஆகிருக்குதா அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஹேவ் யூ எவர் பீன் எம்ப்ளாய்ட் அட் அமேசான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. ஆர் யூ கரண்ட்லி ஒர்க்கிங் வித் அமேசான். ஸோ இப்போ நீங்கள் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஏதாச்சும் ஒர்க் எதாவது பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் எஸ்னா எஸ் கொடுத்துக்கலாம், நோனா நோ கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க. ரெஸ்யூம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ரெஸ்யூம் சப்மிட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல் கேட்டிருக்காங்க. சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பிடிஎஃப் சைஸ் லிமிட்டு 3 MB தான் இருக்கணும். அடுத்து ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோக்கு ஃபைல் சைஸ் 4 MB இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே அட்டாச் பண்ணுங்கள் கிளியராக ஸ்கேன் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த சின்னதாக பாக்ஸ் இருக்குது பாருங்கள். பை செக்கிங் திஸ் பாக்ஸ் ஐ கன்ஃபார்ம் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ கீழே இருக்க எல்லா விஷயங்களும் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னா அதை டிக் கொடுத்துட்டு கீழே வாங்க. அதில் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்பா, ஆல் ரிலீவிங் லெட்டர்ஸ் ஃப்ரம் மை ப்ரீவியஸ் எம்ப்ளாயிஸ், பேன் கார்டு எல்லா விஷயங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. கேப்சா வரும். கேப்சா ரீகனெக்ட் பண்ணிட்டு கேப்சா செலக்ட் பண்ண அப்புறம் இல்லை சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிரும். ஸோ சப்மிட் கொடுத்துட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமெயில், உங்களோட அட்ரஸ் அண்ட் எல்லா விஷயங்களும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சும்மா சப்மிட் கொடுத்துடாதீங்க. அகைன் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா வேறு மொபைல் நம்பர், வேறு இமெயிலில் தான் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அப்புறம் உங்களோட இமெயில் ஐடிக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஸோ இது மாதிரி வந்தால் மட்டுமே தான், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி மெசேஜ் வந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அது ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். அது வந்து டேரெக்டாக அமேசான்லேருந்து வரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளை பண்ணக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் வந்து அமேசான் வெப்சைட்டில் தான் பண்ணணும். வேறு எந்த ஒரு வெப்சைட்லையும் பண்ணக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள், நான் மெயில் உங்களுக்கு அனுப்புவாங்க. எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உடனடியாக இது மாதிரி ஒரு விஷயம் அனுப்புவாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து URL வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டேட்டில் என்ன மாதிரி இன்டர்வியூ இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் அதில் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து யார்ட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் அந்த URLல. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தனியாக மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிற எல்லாமே மெயிலில் தெளிவாக அகைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பாருங்கள், முக்கியமான விஷயம், ஆன்லைன் ப்ராக்டாரிங் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடத்துவாங்க. அதாவது இந்த அமேசானில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆன்லைன் வழியில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கேமரா செக் வந்து ஆன் பண்ணி வைக்கணும், மைக்ரோஃபோன் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே செக் பண்ணி முடிச்சு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா க்ரீன் கலரில் டிக் விழும். டிக் விழுந்தோடனே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும், யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ அமேசான்லேருந்து நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. பார்ட் டைம், ஃபுல் டைம் எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் ஓவர் டைம் எடுத்து அதுக்கும் சேலரி உண்டு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். அண்ட் spread positivity.